நமக்கு வரக்கூடிய எல்லா தடைகளையும் அழிக்கணும், விக்ன விநாசக்காகணும், சமாதான சொரூபம். நான் கொடுக்கக்கூடியவன், கொடுக்கக்கூடிய வள்ளலோட குழந்தை. நானும் மாஸ்டர் வள்ளல். ஆகையால் நான் அனைவருக்கும் கொடுக்கத்தான் வேண்டும், எடுக்க நினைக்க கூடாது, கொடுக்க வேண்டும். மரியாதை கிடைத்தால், அன்பு கிடைத்தால் நான் அன்பை கொடுப்பேன், மரியாதையை கொடுப்பேன். அப்படி இல்லாமல் நான் கொடுக்க வேண்டும். அன்பு நான் கொடுக்கணும். வள்ளல்னா என்ன? வாங்க மாட்டாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அன்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். அப்ப நீங்க என்ன ஆயிடலாம்? தடையெல்லாம் அழிச்சவங்களா ஆயிடலாம். எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். பவர் டு அக்செப்ட், அகாமடேட். எல்லாத்தையும் உள்ள அடக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அக்செப்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கணும். தன்னையும் சரி, சம்பந்தத்தில் தொடர்புல வரக்கூடிய எல்லாரும் பலமும் இருக்கும், பலவீனம் இருக்கும், நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஆனா எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி சொரூபமாக நீங்க இருக்கணும். இந்த 2 விசேஷத்தன்மை இருந்தால் இதன் மூலம் சுப பாவனை, சுப விருப்பம் இருக்கும். அப்ப நீங்க எல்லாத்துலயுமே சம்பன்ன சமாதான சொரூபமாக ஆயிடுவீங்க. ஒண்ணு கொடுக்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எடுக்கணுங்கிற எண்ணம், எடுத்துட்டு தான் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. 2வது எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடலாக நீங்க மாறணும்.